தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகளை தாவேகா தலைவர் விஜய் இன்று வெளியிட்டுள்ளார். நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் தாவேகா தலைவர் விஜய் இன்று அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். விஜய் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையின் முதல் பிரதியை விவசாயி நாராயணன் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து விவசாயி நாராயணுக்கு விஜய் சிறப்பு செய்தார். தொடர்ந்து பல்வேறு துறைகள் சேர்ந்தவர்களும் தாவேகா தேர்தல் அறிக்கையை பெற்றுக்கொண்டனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தாவேகா தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்களாக 60 வயதுக்கு உட்பட்ட ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் 2500 ரூபாய் வளவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை பெண்களின் திருமணத்திற்கு 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டு சேலை வழங்கப்படும். 12ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் இடைநிற்றலை தடுக்க மாணவர்கள் தாயாருக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். 12ஆம் வகுப்புக்கு பிறகு PhD வரை படிக்கும் மாணவர்களுக்கு 20 லட்சம் வரையிலான பிணையில்லா கடன் வழங்கப்படும் திட்டம். ஒவ்வொருவருக்கும் வருடாந்திர உடல் பரிசோதனை, மலிவு விலை மருந்துகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 29 வயதுக்கு மேல் வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு 4,000 ரூபாயும், +2 படித்தவர்களுக்கு மாதம் 2,500 ரூபாயும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 6 விலையில்லா சிலிண்டர்கள் வழங்கப்படும். மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக 100 காமராஜர் சிறப்பு பள்ளிகள் உருவாக்கப்படும். 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள வேளாண் கூட்டுறவு சங்கங்களின் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 ஏக்கருக்கு மேலுள்ள விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்படும். 2 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகள் குழந்தைகளின் கல்வி செலவை அரசே ஏற்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தரமான கல்வி வழங்கவும் உண்டு உறைவிட பள்ளிகள் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும். போதைப்பொருள் இல்லா தமிழகம் உருவாக்கப்படும். குத்தகை விவசாயிகள், விவசாய தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லட்சத்துக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வழங்கப்படும். AI மூலம் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம் அமைக்கப்படும். நெல் குவிண்டாலுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையாக 3,500 ரூபாய் வழங்கப்படும். கரும்பு டன்னுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையாக 4,500 ரூபாய் வழங்கப்படும். நெசவாளர்களின் தயாரிப்புகளை நேரடியாக சர்வதேச சந்தைகளில் விற்பனை செய்யும் வகையில் அரசுக்கு சொந்தமான உலகளாவிய இ-காமர்ஸ் பிராண்ட் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய நகரங்களில் கைத்தறி விற்பனை நிலையங்கள், ஷோரூம்கள் அமைக்கப்படும். நிலையற்ற நூல் விலை, மின்சார நெருக்கடியை பகிர்ந்து கொள்ள கைத்தறி, விசைத்தறி வைத்திருக்கும் ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்திற்கும் வங்கிகளின் மூலமாக ஆண்டுக்கு 30,000 ரூபாய் செலுத்தப்படும். கைத்தறிகளுக்கான இலவச மின்சாரம் 500 யூனிட், விசைத்தறிகளுக்கான இலவச மின்சாரம் 1,500 யூனிட்டாக உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெசவாளர்களுக்கு உற்பத்தி செலவை குறைக்க அவர்கள் வாங்கும் ரசாயனம், சாயங்களுக்கு 50% மானியம் வழங்கப்படும். அனைத்து நெசவாளர்களுக்கும் 10 லட்சம் ஆயுள் காப்பீடு வழங்கப்படும். நெசவாளர்களின் முதியோர் ஓய்வூதியம் மாதம் 3,000 ரூபாயாக உயர்த்தப்படும். தமிழகத்தில் நெருக்கடியில் உள்ள சிறு, குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு 15,000 கோடி சேஃப் கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் உருவாக்கப்படும். ஜவுளித்துறையில் உள்ள சிறு, குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான பீக் ஹவர் மின் கட்டணம் நிறுத்தி வைக்கப்படும். விரிவான ஆய்வுக்கு பிறகு மின் கட்டணம் முறைப்படுத்தப்படும். இந்த நிறுவனங்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 100% மின்சார வரி விலக்கு அளிக்கப்படும். சிறு, குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை மேம்படுத்த உலகளவில் போட்டியிடும் வகையில் 35% நேரடி மூலதன மானியம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் தொடர்ச்சியாக பணியில் உள்ள அனைத்து தற்காலிக ஆசிரியர், செவிலியர், எழுத்தாளர் பணி நிரந்தரம் செய்யப்படுவர். பதவி உயர்வுக்கு பணம் பெறும் கலாச்சாரம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன.